Hello viewers and welcome back to your channel House to Home. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான். இந்த vlogல நம்ம வந்து என்னோட ஈவினிங் பூஜா ரொட்டீனை பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்றேங்கறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். எங்க வீட்டுக்கு வெளில பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பாத்தி மாதிரி கட்டி இந்த மாதிரி பூ வந்து நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது பேர் வந்து மார்பிள்ஸ் ஜலப்பா. தமிழ்ல வந்து 4 மணி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 4 o'clock 5 o'clock அந்த டைம்ல தான் இந்த பூ வந்து பூக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. எங்ககிட்ட வந்து பிங்க் கலர் இருக்கு. ஆனால் வந்து இது நிறைய கலர்ஸ் இருக்குது. லைக் ஆரஞ்சு, ஒயிட், எல்லோ, டபுள் கலர்ஸ்லாம் கூட இந்த பூ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பூவெல்லாம் நான் பறிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி என் வீடியோஸ் நிறைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடுங்கிறத. என்னோட ப்ரீவியஸ் கார்டன் டூர், டெரஸ் கார்டன் டூர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நான் பறிச்சுக்கிறேன். எனக்கு பூஜைக்கு தேவையான பூ வந்து எங்கள் வீட்டில் எனக்கு கிடைக்குது. இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குற. ஸோ ஒன்றுனா பறிச்சிட்ருக்கிறேன். ஈவினிங் வந்து வீட்டு வாசலில் வந்து நின்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ எல்லாம் பறிச்சாச்சு, இவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பூ கட்டுறதுக்காக. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த நூலுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பூ வந்து அதோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால அப்படியே கையிலேயே பின்னுவாங்க. அண்ட் என் பொண்ணும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறா எங்கள் அம்மாவுக்கு, ஒவ்வொரு பூவாக எடுத்து கொடுத்துட்ருக்குறா. நான் வந்து டெய்லி பூஜை பண்ணுவேனா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் ஒரு ஒர்க்கிங் விமன். ஸோ எனக்கு டெய்லி ஈவினிங் டைம் கிடைக்காது. எப்போது லீவ் இருக்கிறப்ப, ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்கிறப்ப நான் வந்து பண்ணுவேன். மற்ற நாள்லாம் ஈவினிங் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அவங்க நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணியிருப்பாங்க. அவன் ஒன்றுனா எடுத்து கொடுத்துட்ருக்கா, எங்கள் அம்மாவும் பின்னிட்டுருக்குறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்கன்னு. நூலே இல்லாமல் அதுவும் ஈஸியாக கையிலேயே அழகாக பின்னியிருக்கிறாங்க. இது ஃபினிஷ் ஆனப்போ ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பூவெல்லாம் கெட்டியாச்சு, சாமிக்கு போட்டாச்சு. அழகாக இருக்குல்ல? ஸோ இந்த ஜெமந்தி வந்து வீட்டில் பூத்ததில்லை, இது கடையில் வாங்கினது தான். அதே மாதிரி கொஞ்சம் சரஸ்வதி தேவிக்கும் போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணல. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்குறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட் வந்து விளக்கேற்றிடலாம். என்னோடய விநாயகர் சிலைக்கு 2 சைட்லேயும் 2 சின்ன காமாட்சி விளக்கு இருக்கும். ஸோ அதை நான் ஏற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னோடய பூஜா ரூமோட டீட்டெயில்ஸோ இதோட ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸோ என்னோட செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. ஸோ இப்போ 2 விளக்கும் ஏற்றியாச்சு. ஃபஸ்ட் வந்து அகர்பத்தி ஏற்றி அதை காட்டிடலாம். ஸோ எந்த பூஜையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து விநாயகருக்கு தான் காட்டணும். நானும் அந்த மாதிரி தான். விநாயகருக்கு முடிஞ்சதுக்கப்புறமா விளக்குக்கு, அதுக்கப்புறமா மற்ற எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் அகர்பத்தி காட்டுறேன். அகர்பத்தி முடிச்சதுக்கப்புறமா சாம்பிராணி. ஸோ சாம்பிராணி டெய்லி இந்த சிரட்டை எரித்து சாம்பிராணி புகை போடணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ ஐ எம்
எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான். ஸோ அதுவும் எல்லா சாமிக்கும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு ஆரம்பித்து அப்புறமா விளக்குக்கு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு சாமி படத்துக்காக காட்டுறேன். இப்போ சாம்பிராணி காட்டினதுக்கப்புறமா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், ஒரு சின்ன மண்ணில் செய்யப்பட்டது. ஸோ தட் கீழே எந்த டஸ்ட்டும் விழாது. நெக்ஸ்ட் வந்து கற்பூரம் காட்டிடலாம். ஈவினிங் டைம் இருக்கிறப்ப, ஈவினிங் லெஷர் டைம்ஸில் இந்த மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி ஒரு உகந்த டைமில் ஒரு சின்ன நமக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு பூஜையை பண்ணுறப்ப வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு இதமான ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ கற்பூரம் காட்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம சிம்பிளான ஒரு பூஜை முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய பூஜா ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆயில் டெஃப்யூசர் இருக்கும். நான் வந்து இதில் எந்த விதமான ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக அந்த தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கேம்பர் போட்டுட்டு அப்புறமா டீ லைட் கேண்டில் ஏற்றி வச்சுடுவேன். ஸோ அது ஒரு நல்ல ஸ்மெல்ல இருக்கும். என்னோடய பூஜை ரூம் வந்து என்னோடய லிவிங் யூனிட்டில் இருக்குது. லிவிங் ரூம்குள்ளே இருக்கிறதுனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கேம்பர் அப்படிங்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கேம்பர் இல்லாட்டி 2 ட்ராப் யூகாலிப்டஸ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஆர்கானிக் தான். உங்களுக்கு என்னோடய ஈவினிங் பூஜா ரொட்டீன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹவுஸ் டு ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.